இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. தபஸ்வாத்தியாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம். இந்த ஸ்லோகத்தை கொண்டே ஸ்ரீ ராமாயணம் தொடங்குகிறது. தவத்தால் சிறந்தவர் நாரதர். அனைத்து சாஸ்திரங்களையும் கற்றவர். அப்படிப்பட்டவரிடத்தே பணிந்து அனைத்து அர்த்தங்களையும் கேட்டுக்கொள்ள வேணும்னு வால்மீகி ஆசை கொண்டார். அவர் விருப்பப்பட்டபடிக்கு நாரதரும் வால்மீகியின் ஆசிரமத்துக்கு எழுந்துருள தன்னுடைய ஐயங்களெல்லாம் கேட்டு விடை பெற்றார் வால்மீகி. ரிஷிகள், முனிவர்கள், மகரிஷிகள் இவர்கள் எல்லாரும் சிறந்த ஞானிகள். ஞானிகள்ங்கிறதோட மட்டும் அல்லாமல் ஆச்சாரசீலர்கள், ஒழுக்கமுடையவர்கள். அவர்களுடைய தவ வலிமையால் எதையும் சாதிக்க முடிந்தவர்கள். ஒருத்தர் பல சந்தேகங்கள் உடையவராக இருக்கிறார். நம்மிடத்தில் வந்து கேட்கிறார். நாம் அறிந்த அளவுக்கு, நமக்கு புரிந்த அளவுக்கு பதில் கூறுவோம். அவர் மனம் சமாதானம் அடையலாம், அல்லது அவருக்கு பதிலே கிடைக்காமலும் போகலாம். நம்முடைய முயற்சியாலே நமக்கு தெரிந்த அறிவை கொண்டு ஒருத்தருக்கு நல்லது எடுத்து சொல்லி நாம் திருத்த பார்க்கிறோம். ஆனால் ரிஷிகளோ ஆச்சாரியர்களோ அப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக மாட்டார்கள். ஒருத்தரை திருத்தவே முடியாத அளவுக்கு சந்தேகம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவர்களிடத்தில் வெறும் பேசி மட்டும் திருத்த மாட்டார்கள். ரிஷிகளுக்கு இருந்த தவ வலிமையால் அவர்களுடைய கடாட்சத்தாலேயே திருத்தி விடுவார்கள். பேசி திருத்தினால் நம்முடைய சின்ன முயற்சி, ஆனால் பார்த்தே திருத்தினால் அது தெய்வத்தின் பலம், தவத்தின் வலிமை. அப்படிப்பட்ட பல ரிஷிகளையும் சந்திக்க வேணும். அவர்களோட பேசி அவர்கள் அருளையும் உபதேசங்களையும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ராமன் தண்டகாரண்யத்துக்குள்ளே புகுகிறார். அதில் முதலில் சரபங்கர் என்னும் ரிஷியின் ஆசிரமத்தை அடைந்தார். ராமனிடத்தில் விடை பெற்று கொண்டு சரபங்கர் உயர்ந்த பிரம்மாவின் சத்தியலோகத்தையே அடைந்தார். இது அரண்ய காண்டத்தின் 5வது சர்க்கத்தின் இறுதியில் நாம் பார்க்கிறோம். அங்கிருந்துதான் இப்போது தொடர்ந்து பார்க்க வேண்டும். அதற்கு முன்னால் ஈரோடு நகரத்தில் உள்ள கருங்கல் பாளையம் கோதண்டராமசுவாமி கோயில், ஸ்ரீரங்க பவனத்துக்கு அருகே ராமானுஜருடைய திருநாமத்தாலேயே விளங்குகிற அற்புதமான இடம். இவ்விடத்தில் கோதண்டராமர் எழுந்துருளி உள்ளார். அவரை சேவிப்பதற்காக தற்போது வந்துள்ளோம். ஆச்சரியமான பல சந்நிதிகள் ஒரே பெரிய தேவஸ்தானத்துக்குள்ளே இருப்பவை. வாசலில் அழகிய திரு கல்யாண மண்டபம். கல்யாண மண்டபம் பொதுமக்களுக்காக, கல்யாணம் பகவானுக்காக என்று கொள்ள வேண்டியதுதான். மண்டபத்தையும் பார்த்து கொண்டு வாயிலில் இருக்கும் கருடனை தரிசித்துக் கொள்கிறோம். கைகளை கூப்பி எப்போதும் பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திரனை தரிசித்துக் கொண்டிருக்கிறார். பொதுவாக வழக்கம் ராமர் சன்னதி என்னால் நேர் முன்னால் ஹனுமான் அவரை வணங்கி கொண்டிருப்பார். மற்றபடிக்கு எந்த பெருமாள் கோவிலாக இருந்தாலும் கருடன் இருப்பார். இப்போது இங்கே ராமனுக்கு முன்னே கருடனே எழுந்துருளி உள்ளார். மேலே யுத்த காண்டத்தில் பார்க்க போகிறோம். ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் ஆபத்து வந்த போது, நாகபாசத்தாலே கட்டுண்ட போது கருடனே பறந்து வந்து சிறகுகளால் அடித்து அந்த வாசனையாலேயே அவர் இருந்ததனாலேயே நாகபாசங்களை விடுவித்தார் என்று மேலே பார்க்க போகிறோம். ஆகவே ராமனுக்கும் கருடனுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு. யுத்தத்தின் போது ரட்சித்து கொடுத்தவரே அவர். அவரை வணங்கி கொள்ளுகிறோம். வேதமே கருடம்,
சுபர்ணோசி கருத்மான்னு சொல்லுவார்கள். வேதாத்மா விஹகேஸ்வரஹான்னு சாத்திரம் சொல்றது. விஹகேஸ்வரன்னு சொன்னால் பறவைகளுக்கெல்லாம் அரசன். பறவைகள் பட்சிகள், அவை எல்லாவற்றுக்கும் அரசன் கருடன். கருடனை வணங்கி கொண்டு கோயிலுக்குள் செல்கிறோம். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்னே கட்டப்பட்ட கோயில்னு வைத்துக் கொள்ளலாம். இந்த நூற்றாண்டில், அதாவது 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டில் பல கோயில்கள் கட்டப்பட்டன. ஏனெனில் திவ்வதேசங்கள் ஏற்கனவே பல்லாயிரம் ஆண்டுகளாக உள்ளன. திவ்வதேச கோயில்களோடையே மக்கள் போனார்கள், தரிசித்து கொண்டிருந்தார்கள். பல்லவர்கள் காலத்தில் பல கோயில்கள் எழுந்தன. பின்னால் பாரத தேசத்தில் ஜனத்தொகை பெருக பெருக புதியதாக பல நகரங்களும் அதற்கு உட்பட்ட பட்டினங்களும் உருவாயின. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறபடியால் எந்த புது நகரம் ஏற்பட்டாலும் அந்த நகரத்து வாசிகள் இங்க நமக்கு கோயில் இருக்க வேண்டும், தெய்வத்தை தினமும் வணங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல கோயில்களும் ஏற்படுத்தினார்கள். அதிலே தனிகர்கள் ஏற்படுத்தினது உண்டு, ஜமீன்தாரர்கள் ஏற்படுத்தினது உண்டு, மக்களே பக்தர்கள் கூடி ஏற்படுத்தியது உண்டு. அப்படி சமீபத்தில் 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏற்படுத்தப்பட்ட ரொம்ப ஆச்சரியமான கோயில் இது. 1974-78 அந்த சமயத்தில் உருவான கோவில். இக்கோயிலை மெதுவாக தரிசிப்போம். அதற்கு முன்னால் 5வது சர்க்கத்தின் இறுதி 6வது சர்க்கத்தை பார்ப்போம். ராமன் சரபங்கருடைய ஆசிரமத்தை அடைகிறார். இங்கு நான் வசிக்கலாமான அனுமதி கேட்டார். ஆனால் சரபங்கரோ, ராமன் ஏற்கனவே வாயிலில் பார்த்திருப்பாய், இந்திரன் இப்போது என்னை சந்தித்து விட்டு போயிருக்கிறார். அவர் இங்கே வந்ததே என்னை பிரம்மலோகம், அதாவது சத்தியலோகத்துக்கு அழைத்து போக, உன்னை சந்திக்க வேண்டும், உன்னை வணங்கிவிட்டுத்தான் வருவேன் என்று கூறி இந்திரனை இப்போதுதான் அனுப்பி வைத்தேன். ஆகவே இனி இங்கு நான் இருப்பதற்கில்லை, நான் புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே உனக்கு மற்றொருவரை கூறுகிறேன், இந்த மந்தாகினி நதிக்கரையோரமாக நடந்து போ. சுதீக்ஷ்ணர் என்று மற்றொரு முனிவர் இருக்கிறார். அவரை சந்தித்து இருப்பதற்கு இடங்கள், அவர் உனக்கு நன்றாக வழிகாட்டுவார் என்று சரபங்கர் சொல்லிவிட்டு ராமனிடத்தை விடை பெற்று கொண்டு புறப்படுகிறார். அதான் 35வது ஸ்லோகத்திலேருந்து உள்ளது. இஹராம மகா தேஜாக சுதீக்ஷ்ணோ நாம தார்மிகா வசத்யரண்யே நியதா சதேஸ்ரேயோ விதாஸ்யதி இமாம் மந்தாகினீம் ராம பிரதிஸ்ரோதாம் அனுப்ரஜ. இந்த மந்தாகினி நதியையே அது ஓடி வருகிற திசைக்கு எதிர்த்த திசையில் போ. பிரதிஸ்ரோதஸ்ன்னு சொன்னால் எந்த வகையில் அது ஓடிட்டு இருக்கோ அதற்கு எதிர் திசையில் நாம் நடந்து போக வேண்டும். கரையோரமாக போ. நதீம் புஷ்போடுபவகாம் ததஸ்தஸ்திர கமிஷ்யசி ஏஷபந்தா நரவியாகிர முகூர்த்தம் பஷ்யதாத்தமாம் யாவஜ்ஜஹாமி காத்ராணி ஜீர்ணாம் துவச்சமிபோரதா. ஒரு பாம்பு எப்படி தன் தோலை உரிக்குமோ, சட்டையை உரிக்குமோ, அதே போல நானும் இந்த பூத உடலை நீர்த்து விட்டு இப்போதே புறப்பட்டு சத்தியலோகத்தை அடைகிறேன். சரபங்கோ மகா தேஜாக பிரவிவேச ஹுதாசனம். தான் தினமும் அக்னி காரியம் செய்யும் நெருப்பு, அந்த நெருப்பிலேயே சேர்ந்தார். அதன் மூலமாகவே நாராயண உருவத்தையே எடுத்துக்கொண்டு உயர்ந்த கதியை அடைந்தார். பிரம்மாவின் சத்தியலோகத்தில் அவர் வரவேற்றார். உத்தாயாக்னஜயாத் தஸ்மாத் சரபங்கோ வியரோச்சத ச புண்ணியகர்மா புவனே த்விஜர்ஷவ பிதாமகம் சானுச்சரம் ததர்ஷ பிதாமஹச்சாபி சமீக்ஷதம் த்விஜம் நனந்த சுஸ்வாகதம் இத்யுவாச்ச. பிரம்மாவின் சத்தியலோகத்தை அடைந்தார். அது எவ்வளவு தொலைவில் உள்ளது? நாம் இருக்கிறது பூலோகத்தில். புவஹ சுவஹ மகஹ ஜனஹ தபஹ சத்யம் என்று மேலுள்ள 6 லோகங்களையும் கடக்க வேண்டும். மிக நீண்ட பயணம். ஆனால் துரித கதியில் நிமிஷப்போதில் பயணம். அங்கு போய் சேர்ந்து பிரம்மாவாலே வரவேற்கப்பட்டார். ஆனந்தமாக சரபங்கர் இருந்தார். நீ அடுத்தது 6வது சர்க்கத்தை அடைகிறோம். சரபங்கரிடத்திலே விடைபெற்று கொண்டு ராமன் புறப்படுறார். சரபங்கே திவம் பிராப்தே முனிசங்காக சமாகதாக அபியகச்சந்த காகுஸ்தம் ராமன் ஜலித தேஜசம். ராமன் பார்ப்பதற்கே பொலிவோடு இருந்தார். காட்டில் இருந்த அனைத்து ரிஷிகள் வெவ்வேறு வகைப்பட்டவர்களா. ஒரு ரிஷிக்கும் ஒரு கணம், ஒரு இனம். இனம்னால் அவரவர்கள் எதை சாப்பிடுவார்களோ, அவரவர்களுக்கு என்ன தவ வலிமையோ, எப்படி தவம் செய்வதற்கு விருப்பமோ அதற்கு தகுந்தவர்கள் இனமினமாக இருந்தார்கள். அதை படிக்கிறார். வைகானசாக
வாலகில்யாக சம்பிரக்ஷாலாக மரீச்சிபாக அஸ்மகுட்டாச்ச பகவக பத்ராஹாராச்ச தாபசாக. இலைய மட்டும் சாப்பிட்டு கொண்டு வாழ்பவர்கள், தண்ணீரை மட்டும் குடித்து வாழ்பவர்கள், ஏன் காற்ற மட்டுமே உண்டு வாழ்பவர்கள். இப்படி ஒத்தொத்தர் ஒரு வகை. காத்திரசையா அசையாச்ச, எப்போதும் தரையிலேயே படுப்பவர்கள், ஏன் படுக்காதவர்கள், எப்போதும் நின்று கொண்டே இருப்பார்கள், படுக்காதவர்கள். முனையாக சலிலாகாராக வாயுபக்ஷாஸ்ததாபரே ஆகாச நிலையாச்செய்வ, தங்களுக்கு இருக்கிற தவ வலிமையால் பூமியிலிருந்து 2 அடி உயரத்திலேயே நிற்பவர்கள், பூமியில் கால் பதிக்காதவர்கள், அப்ப ஆகாசத்தில் நிலைத்திருக்குமவர்கள். தத்ரோத்வாசினோ தாந்தாக ததார்திர படவாசசா, அவர்கள் அணிந்திருக்கும் உடையிலோ பாத்திரம் கொண்டு போஜனம் பண்ணுவதிலோ விருப்பமே இல்லாதவர்கள். கிழிந்த ஆடையாக இருக்கலாம், நனைந்த ஆடையாக இருக்கலாம், ஆனால் தேஜஸ்விகள், தவத்தில் வலிமை மிக்கவர்கள், சாந்தியும் தாந்தியும் உடையவர்கள். சாந்தர்கள்னால் எப்போதும் மனம் கலக்கத்துக்கு உள்ளாகாமல் தெளிவா இருக்கிறவர்கள், கிடைத்ததை கொண்டு திருப்திப்படுபவர்கள். அதே போல சமம் தமம்னு சொல்லுவோம், உள்ளிந்திரியங்களையும் வெளி இந்திரியங்களையும் அடக்கியவர்கள். உள்ளிந்திரியம்னு சொன்னால் மனது, அடக்குவது கஷ்டம், அரிது. வெளிப்புலங்கள்னு சொன்னால் கண், காது, மூக்கு, நாக்கு முதலானவை, அவைகளையும் அடக்குவது கஷ்டம். ஆனா அவைகளையும் அடக்கி அதை விட சிரமமான மனதையும் அடக்கி இருக்கும் அவர்கள். ச ஜபாச்ச தபோனிஷ்டாக ததா பஞ்சதபோன்பிதாக, எப்போதும் ஜபத்தையும் தவத்தையும் விடாதவர்கள், ஏகாகிர சித்தர்கள், எடுத்த லட்சத்திலிருந்து பிறழாதவர்கள். இந்த காரியத்தை பிரம்மத்தை தேடி போகிறோம்னு சொன்னால் இதுல கால் தாழ்ந்தோம், இதுல கொஞ்ச நாள் போச்சு, அதுல கொஞ்ச நாள் போய்விட்டதுன்னு கிடையாது. எடுத்த செயலிலேயே நிற்பவர்கள். சர்வே பிராமியா ஸ்ரீயாயுக்தாக திருடயோக சமாஹிதாக சரபங்காசிரமே ராமம் அபிஜக்முஷ்ச தாபசாக. இப்படி இருக்கிறவர்கள்லாம் சரபங்காசிரமத்துக்கு வெளியில் பெருத்த அளவில் குடியிருந்தார்கள். அவர்களெல்லாம் ராமனை வந்து சந்திக்கிறார்கள், அவர்கள் பிரார்த்திக்கிறார்கள். துவமிக்ஷ்வாகு குலஸ்யாஸ்ய பிருத்திவ்யாச்ச மகாரதா பிரதானச்சாபி நாதச்ச தேவானாம் மகவானிவ. எப்படி தேவர்களுக்கெல்லாம் இந்திரன் காப்பவனோ அதே போல ராமா ரிஷிகளான நாம் அனைவருக்கும் காப்பாளன் நீ. தேவரீர்தான் அடியோங்களை காக்க வேண்டும். பித்ருபுரதத்துவம் சத்தியஞ்ச தொய் தர்மச்ச புஷ்கலாக. நீ அரசனாக மட்டும் இல்லாமல் தார்மிகனாக அரசனாக உள்ளாய். தர்மத்தின் வழி மாற மறுக்கிறாய், சத்தியத்திலேயே நிலை பெற்றிருக்கிறாய், தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு இருக்கிறாய். அப்படிப்பட்ட உன்னை விட்டால் எங்களை காக்க யாரை தேடுவோம்? அதர்மஹ சுமஹான்னாத பவேத்தஸ்து பூபதேஹே யோஹரேத் பலிவக்ஷட்பாகம் நச்சரக்ஷதி புத்திரவது. ஒரு அரசன் வரி வசூல் பண்ணி கொள்ளுகிறார், மக்கள் பணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் தன் பிள்ளையை போல மக்களை காக்காமல் விட்டுவிட்டால் அவனை அதர்மம் சூழ்ந்துவிடும். வரி வாங்கிட்டார், ஆனா மக்களை காப்பாத்தலே, தன் பிள்ளைய போல காப்பாத்திருக்கணும், ஆனா பண்ணலே, அப்ப அந்த அரசனை அதர்மம் கவ்வும். அதே சமயத்தில் பிராப்னோதி சாஸ்வதியும் ராம கீர்த்திஞ்ச பகுவார்ஷிகியும் பிராமணஸ்தானமாசாத்திய தத்திர சாப்பி மகீயதே. தன்னுடைய மக்களிடத்தில் குறைவான வரிய வசூல் பண்ணி, ஆனால் தன்னுடைய தவ வலிமையாலும் ஒருமுகப்படுத்தப்பட்ட மனதாலும் அனைவரையும் தன் மக்களைப் போலே தன் மகன் மகள்களைப் போலே எந்த ஒரு அரசன் காப்பாற்றுகிறானோ அவன் சொர்க்கலோகத்தையே அடைகிறான். யத் கரோதி வரன் தர்மம் முனிர் மூலபலாசனः தத்திர ராஜ்ஞ சதுர்பாகः பிரஜா தர்மேண ரக்ஷதः. ஏகி பஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் ஹதானாம் ராட்சசை கோரைஹி பகூனாம் பகுதாவனே. இதோ எங்கள் உடம்பை காட்ட காத்திருக்கிறோராமா. ஏகி பஷ்ய சரீராணி, எங்களுடைய உடலை பார். ராமன் எதுக்கு இப்ப ரிஷிகளுடைய உடலை பார்க்கணும்? ஒருத்தர் ஒரு ராட்சசன் காதை கடித்து கொண்டு ஓடிவிட்டான், மூக்கை கடித்து விட்டான், தொடை சதையே பீத்து எரிந்து விட்டான், கைகால்களை முறித்து விட்டான். ஒத்தொத்தர் ரிஷிகள் ராட்சசர்களால பட்டிருக்கிற பாடு. இந்த பாட்டை பாடுறாம இதிலிருந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ரிஷிகளெல்லாம் வேண்டுகிறார்கள். ததஸ்துவாம் சரணார்த்தஞ்ச சரண்யம் சமுபஸ்திதாக பரிபாலய நோராம வத்தியமானான் நிஷாச்சரைகி. நிஷாச்சரர்கள்னால் இரவு பொழுதில் பலம் கொண்டிருக்கும் அரக்கர்கள், அவர்களுடைய துன்பத்திலிருந்து என்னை நீதான் காப்பாற்ற வேண்டும் என்று வேண்ட ராமன் சற்றே வெட்கப்பட்டான்.
இவர்கள் இவ்வளவு தூரம் வேண்டும் அளவுக்கா நாம் வைத்துக் கொள்வது? செய்திருக்க கூடாதே. இனி ராமன் என்ன பதில் பேசுகிறான்னு பார்ப்போம். இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்பட்டது.